டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக சுங்கச்சாவடிகளில் நெரிசலை குறைக்கவும், வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் ரொக்க பணம் வாங்கும் முறை அடியோடு நிறுத்தப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் புதிய அறிவிப்பின்படி ஏப்ரல் 1 முதல் தமிழகம் முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மொத்தம் 77 சுங்கச்சாவடிகளில் 66 சுங்கச்சாவடிகளில் இந்த புதிய கட்டண உயர்வு ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களின் வகையை பொறுத்து 5% முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கார்கள் மற்றும் ஜீப்கள் ஒருமுறை பயணத்திற்கு ரூ.5 முதல் ரூ.15 வரை உயர்ந்துள்ளது. பேருந்துகள் மற்றும் லாரிகள் வாகனத்தின் அளவை பொறுத்து ரூ.15 முதல் ரூ.50 வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். பெரிய கனரக வாகனங்கள் தற்போதைய கட்டணத்திலிருந்து 100 முதல் 200 வரை கூட அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அதிக வாகனங்கள் செல்லும் சென்னை, பெங்களூரு, சென்னை, திருச்சி மற்றும் மதுரை தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள முக்கிய சுங்கச்சாவடிகளான பரனூர், ஸ்ரீபெரும்புதூர், வானகரம், கிருஷ்ணகிரி, சமயபுரம் உள்ளிட்ட இடங்களில் இந்த கட்டண உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. சென்னை, பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள நெமிலி மற்றும் சென்னாசமுத்திரம் சுங்கச்சாவடிகளில் சாலை விரிவாக்க பணிகள் முழுமையடையாததால் அங்கு மட்டும் கட்டண உயர்வு தற்போது கிடையாது. மேலும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக சுங்கச்சாவடிகளில் நெரிசலை குறைக்கவும், வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் ரொக்க பணம் வாங்கும் முறை அடியோடு நிறுத்தப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் இனி தங்கள் சுங்க கட்டணத்தை ஃபாஸ்டாக் அல்லது UPI மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும். ரொக்க பணம் செலுத்தும் பாதைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும், வாகனங்கள் விரைவாக செல்லவும் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஃபாஸ்டாகில் போதிய பேலன்ஸ் இல்லை என்றால் அங்கேயே வழங்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து UPI மூலம் பணம் செலுத்தலாம். ஆகவே வாகன ஓட்டிகள் தங்கள் ஃபாஸ்டாக் கணக்கில் போதிய தொகை முன்கூட்டியே வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது UPI வசதி கொண்ட ஸ்மார்ட் போன்களை தயார் நிலையில் வைத்திருப்பதும் அவசியமாகும். உங்கள் வாகனத்தில் ஃபாஸ்டாக் இல்லை என்றால் அல்லது அது செயல்படவில்லை என்றால் நீங்கள் 2 மடங்கு அபராத கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.